அரசியல்னா வெறும் தேர்தல், ஓட்டு, கூட்டணி மட்டும் கிடையாது. சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் மொத்த நாட்டோட வரைபடத்தையே மாத்திரும். அப்படி இந்திய அரசியலை அடுத்த 10 வருஷத்துல தலைகீழா மாத்த போகும் 3 நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாமா? இதை பத்தி இப்பவே தெரிஞ்சுக்கலன்னா எதிர்கால இந்தியாவை உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. முதல் விஷயம், மாநிலங்களுக்கு இடையான தண்ணீர் பஞ்சம், அதாவது தண்ணீர் போர். இப்போ காவேரிக்காகவும் முல்லை பெரியாறுக்காகவும் நடக்கிற சண்டை வெறும் ஆரம்பம் தான். 2030க்குள்ள வட இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஆறுகள் வற்ற தொடங்கும் பொழுது மாநிலங்களுக்கு இடையான மோதல் பிரிவினைவாதமா மாற வாய்ப்பு இருக்கு. தண்ணீரை கொடுக்கிற மாநிலம் தான் இந்தியாவை ஆளுன்ற ஒரு புதிய அரசியல் சூழல் உருவாக்கலாம். ரெண்டாவது, 2026க்கு பிறகு வரப்போற தொகுதி மறுவரையறை. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற வட மாநிலங்களுக்கு எம்பி சீட் அதிகமாகவும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களுக்கு சீட் குறைவாகவும் மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. இது இந்தியான்ற கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு பெரிய சவாலா அமையும். டெல்லிக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையான அதிகார போட்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. மூணாவது விஷயம், டிஜிட்டல் புரட்சி. 2030ல ஒரு மனுஷனை விட ஒரு ஏஐ அல்காரிதம் தான் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத தீர்மானிக்கும். உண்மையான தலைவர்களை விட சோசியல் மீடியாவில் உருவாக்கப்பட்ட பிம்பங்கள் தான் ஆட்சியை பிடிக்கும். ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சிகளே இல்லாம வெறும் டிஜிட்டல் இயக்கங்கள் மட்டுமே தேர்தலில் நிற்கிற சூழல் உருவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த 3 விஷயத்துல எது இந்தியாவை அதிகமா பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.